தலையில் நாள்தோறும் எண்ணெய் போட்டால் தான் முடி வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்கிறேன், நம்ம முடி வளர தினமும் எண்ணெயை போட்டோம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? முடி அதிகமாக கொட்டுது. இதுக்கு தாங்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளிச்சமாக பார்க்கணும்னு நினச்சி கண்ணாடியை பக்கத்தில் தூக்கி போட்டு உடச்சானா. அந்த கதை தாங்க இங்கேயும் நடக்குது. நம்ம நல்லது நினச்சி பண்ணுறோம், அது தவறான ஒரு விளைவை நமக்கு கொடுக்குது. ரியாலிட்டி என்னன்னா, தினமும் எண்ணெய் போடுறது சிலருக்கு ஸ்கேல்ப் பகுதியில் உள்ள அந்த துளைகளை போய் அடைக்க செஞ்சிடும். அதே மாதிரி எண்ணெயில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மை நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த தூசி மாசுக்கள் அது எல்லாமே நம்ம தலையில் படிய செய்கிற மாதிரி போய் அந்த தூசுக்கள் எல்லாம் போய் தலையில் உட்காந்துரும். இதனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அதிகமான ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக இது அமைஞ்சிருது. இதனால தான் நம்மளுக்கு முடி கொட்டுதல்ங்கிறது அதிகரிக்குது. யாரெல்லாம் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும்னா, மென்மையான சாஃப்டான ஹேர் வச்சுருக்கவங்க, எப்போவுமே அவங்களுடைய ஹேரில் எண்ணெய் சுரக்கிற மாதிரியான சில ஹேர்லாம் இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஆயிலே வைக்கக்கூடாது. அதிகமான உஷ்ணத்தில் வேலை பார்க்குறவங்க ஆயிலே வச்சிடாதீங்க. அப்புறம் முடி அதிகமாக கொட்டுறவங்க ஆயில் வைக்காதீங்க. இதுக்கு மாற்று வழி என்னென்னா, வாரத்தில் 2 முறை மட்டும் நீங்கள் ஆயில் வைங்க. ஆயில் வச்சதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் தலையோட குளிச்சுருங்க. வாரத்துக்கு 1 முறை மட்டும் நீங்கள் மூலிகை எண்ணெய் இல்லை நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோலும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை உங்களுடைய தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.